இன்னைக்கான வீடியோ இதான். இதே மாதிரி வீடியோ எனர்ஜி இல்லடா, நல்லா ஐப்பா பண்றா. இன்னும் எனர்ஜியா? இப்ப பாரு. ஓகே, இன்னைக்கான வீடியோ இதுதான். இதே மாதிரி வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்றேங்க. நான் ஓகேவா? ஓகேடா. ஓகே. நீ தானே இந்த யூடியூபர்? ஆமா ப்ரோ. தல உன் வீடியோ டெய்லி பார்ப்ப தலைவா. ப்ரோ என் வீடியோல பாக்குறீங்களா? அது பார்க்க தூக்கமே வர தலைவா. ஒரே ஒரு சில அப்படியா? ஓகே ப்ரோ, நீ கன்ஃபார்ம் தூங்கிடுவீங்க. ஓகே. எப்படி? இவன் தாங்க என் ஃப்ரெண்டு. இவனுக்கு யூடியூப்ல பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. அதனால டெய்லி 2 பேரை செட் பண்ணி செல்ஃபி எடுக்க வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு பாக்குறீங்க. அது அப்புறமா சொல்றேன். மச்சான் வந்துட்டேன். பாத்தியா? பார்த்தேன். எப்படி நம்ம ஃபேனு? சூப்பர் மச்சான். மச்சான், இது ஒரு வீடியோ போட்டோம்ல, அது ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அதுவா மச்சான்? அது இப்போ யூடியூப்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும்டா. உன்விழிகளிலே என் போதை, உன் வியர்வை துளில் தொலைத்தேன் என் பாதை. என் வாசலெங்கும் உன் சுவாசம், உன் கண்ணக்குழிதான் என் புது தேசம். உன் விழிகளிலே என் போதை. ஹலோ, குளிச்சிட்டு இருந்தேன்டி. என்ன சொல்லு, எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணிட்டு இருக்க? சரி வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதை ஓபன் பண்ணி பாரு. என்ன லிங்க்? ஃபர்ஸ்ட் போய் பாரு, பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரி ஓகே. ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நீங்கள் எவ்வளோ லவ்வோட என் வீடியோஸ் உட்காந்து பார்க்குறீங்களோ அதே லவ்வோட தான் நான் உங்களுக்காக உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்படி லவ் நான் பேசுறதுனால இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் லவ். ஏய், யாரு இவன் லூஸ் மாதிரி தொண பேசிட்டு இருக்கான்? ஃபுல்லா பாத்தியா? 10 செகண்ட் கூட பார்க்க முடியல மூஞ்சியே. என்னால ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. போ. சரி, ஃபுல்லா பார்க்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் ஆவது பாரு. எதுக்குடி? பாரு, பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரி ஓகே, பார்த்துட்டு வரேன் இரு. ஒரு பொண்ணு உன்ட்டு வந்து பேசுறாளா, நீ நம்பு. நான் பொண்ணுங்களை நம்ப வேணாம் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க லவ்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் நம்பிடாத, நம்பவே நம்பாத. 1க்கு 10 வாட்டி யோசி. ஒரு பொண்ணு லவ்னு வந்தா யோசி, தப்பே இல்லை, யோசி. ஆனால் லவ்க்குள்ள மட்டும் போயிடாது. ஓகே, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் நீங்க யோசிக்கலாம். ஏன்னா அனுபவப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாக்கட்டா? பாரு மச்சான். ஓகே. views. ஆமா மச்சான், ட்ரெண்டிங் வீடியோ. மச்சான் கவலைப்படாத மச்சான், கண்டிப்பா ட்ரெண்டிங்ல வந்துரும். ஃபீல் பண்ணாத மச்சான். திங்க் பாசிட்டிவ். வந்துருவோன்ற? கண்டிப்பா வந்துரும். அது ஏன்டா, எவனாவது சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போட்டா கூட அது நல்லா போயிருது. நம்ம வீடியோ போட்டா மட்டும் இப்படியே இருக்கு. மச்சான் பேசாம ஆங்கரை மாத்திரலாமா? இல்ல மச்சான், இந்த பாய்ஸ் படத்துல வர மாதிரி உன்னை ரோட்ல ஓட விடலான்னு இருக்கேன். மச்சான் மச்சான் நம்ம சேனலுக்கு கமெண்ட் வந்திருக்கு. முறையா வந்திருக்குடா. ஆமாடா, டீ ஓபன் பண்றோம். ஐயோ, நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே. மச்சான் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்டா. கண்டிப்பாடா. டீ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணவா? ரோலே. ஓகே, ஓபன் பண்றேன். பண்ணு. ஐயோ, இங்கிலீஷ்ல அமைச்சிருக்காங்களே. என்ன இங்கிலீஷ்ல இருக்கு? வேற ஐயோ நம்பர்ல. மச்சான் வேற ஒண்ணும் இல்லடா, நீ நான் நல்லா பண்றல வீடியோஸ்லாம், அதை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க மச்சான்.
உன்னை விட இங்கிலீஷ்ல 2 மார்க் அதிகம். ம். எனக்கு புரியாத இங்கிலீஷ் உனக்கு புரிஞ்சிருமா? இல்லடா எனக்கு புரிஞ்சது. ம். பட் ஏதோ கிராமர் மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. Grammar mistake? அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி என்னன்னு பாத்துக்கிறேன். ம். டேய் யாரா இவ? இதுக்கு நம்ம 2 பேரும் திட்டிருக்கா? மச்சான் அவ என்ன கேமராமேனை மென்ஷன் பண்ணிருக்கறாளா? என்னல திட்டல உன்னதான் திட்டிருக்கா. டேய் என்ன திட்டினா என்ன உன்ன திட்டினா நம்ம சேனல்ல திட்டிருக்கா? ஆ? மச்சான் அவள சும்மா விட கூடாது. சும்மாவே விட கூடாதா? கமான் மச்சான். பேசுன பேச்சுக்கு இவளை என்ன பண்றது மட்டும் பாருடா. உன் இங்கிலீஷ் திறமை இங்க காட்டுறா. இப்ப பாரு. நீ உனக்கு தில்லு இருந்தா, நீ ஒரு தைரியமான ஆம்பளையா இருந்தா, சாரா ஒரு நிமிஷம். நீ ஒரு தைரியமான பொம்பளையா இருந்தா நேர்ல வந்துட்டு செண்டு. எச்சி, இந்த மாதிரி தொடர்ந்து கேவலமா வீடியோஸ் பண்ணிட்டு வை, நான் போலீஸ்ட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். என்னடி போலீஸ்? நாங்க பார்க்காத போலீஸா? அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுக்கு மாதிரி பேசிட்டு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் தான்டா போவேன். கிட்டே பேசுறதுல இவனை ரிப்ளை பண்ணுடா செத்தனி. மச்சான் சீக்கிரம் டிரான்ஸ்லேட் பண்றா. இந்த வார்த்தை கூட ஒரு அர்த்தம் தெரியாது உனக்கு. அவளை உன்னை இதுக்கு மேல சும்மா விட மாட்டேன்டி. இவ்வளவு க்ளோஸ் ஆகுறான். உன்னை மச்சான் என்ன பண்ண போற? ரிப்ளை பண்ண போறேன். நீ இப்ப இருக்கிற போஸ்ட்ல ரிப்ளை பண்ண மாட்டேன். ரிப்ளை பண்ற பேர்ல கீபோர்டு உடைச்சிருவ. சோ விட்ரு. அதுக்குன்னு அவளை எப்படி சும்மா விட சொல்றியா? அப்படியே விட சொல்ல, ஃப்ரீயா விடுன்னு சொல்றேன். புரியல. மச்சான் நமக்கு ஷூட் இருக்கு. ஷூட் ஃபர்ஸ்ட், ஃபைட் நெக்ஸ்ட். ஓகேவா? அதுவும் கரெக்டு தான். ம். சரி, உன்னை வந்து பாத்துக்கிறேன்டி. தப்பிச்சு. வாடா போலாம். மச்சான் அந்த ஸ்கிரிப்ட் அதை நாளைக்கு பாத்துக்கலாம். சரி ஓகே. அவன் ரிப்ளை பண்ணானா இல்லையா? அவன் இன்னும் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணட்டும், இருக்கு அவனுக்கு. இந்த யூடியூப் சேனல்ல எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க ஐடி டேக்லாம் போடுவாங்கல்ல, அதை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆமால, இது எனக்கு தோணவே இல்லை பாரேன். இப்பவே அவன் ஐடிக்குள்ள போய் செக் பண்றேன் பாரு, இருக்கு அவனுக்கு. சூப்பர் சூப்பர், சீக்கிரம் போ. ஆமா, உனக்கு எப்படி இவ்ளோ மூளை வந்துச்சு? என்ன கலாய்கரெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சொன்ன வேலையை சீக்கிரம் பண்றதுக்கு பாரு. சரி அவன் ஐடியை போய் பார்த்து கிழிச்சிட்டு வரேன். பாய். இன்ஸ்டா அக்கௌண்ட் என்னதான் போட்டிருக்கான்னு பாப்போம். போஸ்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்கேயும் ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசி வச்சிருப்பானே. ம், நம்ம என்னதான் பல கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் நம்மளோட வாய்ஸை வச்சு நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரே ஒரு பர்சனால தான் முடியும். அது நம்ம அம்மா. அவங்க நம்ம கூட இல்லைன்றது என்னைக்கும் நம்ம ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா எப்பவுமே அவங்க நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருந்துச்சுனாலே போதும். வேற என்ன வேணும் சொல்லுங்களேன். மா, எத்தனை வாட்டி சாப்பிட்டே வச்சேன்னு கால் பண்ணிட்டே இருப்ப. எனக்கு என்ன பாத்துக்க தெரியாதா? எனக்கு வேலை இருக்கு, போனை வை. இவ யாரு? எங்க இருந்து வந்தா? எதுக்கு என் வீடியோக்கு சம்மந்தம் இல்லாம திட்டுறா? இவளை இப்படியே விட்டா திட்டிட்டே போவா, சும்மா விடக்கூடாது. மச்சான் மச்சான் என்னடா
இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதையே பார்த்துட்டு இருக்க போறோம்? ஏன் இல்ல பசிக்குது, நம்ம வேணா சாப்பிட்டு வந்து பார்க்கலாமா? வா. ம். ஹலோ, சொல்லுடி. அவன் ஐடி கண்டுபிடிச்சிட்டியா? என்ன பண்ண? அவனை என்ன பண்ண? ஏச்சி சும்மா இரு. இப்ப பாரு தொண பேசிட்டு இருக்க. தொண்ணு பேசுறேனா? ஆமா, போன வை. பாய். ஹலோ ஹலோ. நம்ம தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டு ஓவரா பேசிட்டோமோ. பேசாம டெக்ஸ்ட்ல போய் சாரி சொல்லிடலாமா? ஐயோ, சாரி சொன்னா தெரிஞ்சிருமே நம்ம தானே. என்ன பண்ணலாம்? உன் விழிகளிலே என் போதை, உன் வியர்வை துளியில் தொலைத்தேன் என் பாதை, என் வாசலெங்கும் உன் சுவாசம், உன் கண்ணக்குழிதான் என். மச்சான், நாளைக்கு ஷூட்டுக்கு எவ்வளோதான் வச்சலாம் ஒரு ஐடியாவே வரல. மச்சான், என்ன பண்றது? நாளைக்கு வேற ஷூட் இருக்குல்ல, எனக்கு வேற செம்ம டயர்டா இருக்கு, தூக்கம் வருது, தூங்குறேன். குட் நைட். நீ இப்போ என்ன பண்ணுன்னு செம்ம டயர்டாக இருக்க. ஷூட்டுன்னு சொன்னால் எஸ்கேப் போயிடுறான். ம் ம். பொண்ணா? ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணியிருக்காளா? என்னங்க இது, எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா? இதை நான் கண்டிப்பாக யார்ட்டனா சொல்லி ஆகணுமே. யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது? யார்ட்டனா கால் பண்ணி சொல்லுவோமா? இவன் இருக்கான். ஒரு முக்கியமான மேட்டடா. என்னடா? வர்றா, ஒரு பொண்ணு எனக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. ஏண்டா இதுக்காடா என்ன எழுப்புன? ம் ஏதோ ஃபேக் ஐடிடா. போடா. ஃபேக் ஐடியா? ஃபேக் ஐடி மாதிரி தெரியலையே. அப்புறம் ஏன் ஃபேக் ஐடின்னு சொன்னான்? இப்ப என்னடா? அது ஃபேக் ஐடியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. மெசேஜ் பண்ண தெரிஞ்சிருண்டா. ஆமால, அறிவு கட்டவன். மெசேஜ் பண்ணா தெரிஞ்சிடும். அதை நானே பண்ணுவேனே. நான் ஏன் வீட்டில் ஐடியா கேட்கணும்? அறிவு கேட்டவன். ஆ டைப் பண்ணுறா. அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. எப்படியெல்லாம் பார்க்குறாங்களே. மாலை மங்கும் நேரம் இதுதானோ என்று தோன்றுதே, சாலையோர பூக்கள் கண்டு மனமும் நிற்க தோன்றுதே, சிரிப்பு வருகுதே, புது வெக்கம் மலருதே, கவிதை பிறக்குதே, இரு கண்கள் திறக்குதே. டேய், ரொம்ப பறக்காத, விழுந்துற போற. பொறாம பார்த்துக்கிறேன் உன்னை. மச்சான், அவ பேரு அபிதா. ஊர் தஞ்சாவூர் தான். அவங்க அம்மா அப்பா எல்லாருமே தஞ்சாவூரில் தான் இருக்காங்க. அவள் இங்கே தான் நம்ம ஈசிஆர் இருக்குல்ல, ஈசிஆரில் தான் தங்கியிருக்கலாம். அவள் ஃப்ரெண்டோட ஏதோ ஐடியில் ஒர்க் பண்ணுறா போல. சொன்னாலும் இங்கே சென்னையில் தான் இருக்கலாம். ஓஹோ, என்ன ஓ? பாருப்பா, ஃபேக் ஐடி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருக்காங்களா? இவன் தெரிஞ்சவே மாட்டான் போல. கொய்யால உன்னை பார்த்துன்னு இருக்கேன். ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி. அது ஃபேக் ஐடிலாம் இல்லைடா, உண்மையிலே பொண்ணுடா. நோ, நான் நம்ப மாட்டேன். ஓகே 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 ஓகே, நீ வேணா ஒன்று பண்ணு. நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேளு. ஓகே சொன்னா பொண்ணு, இல்லைன்னா ஃபேக் ஐடி தான். ஓகேவா?
யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே சொன்னா பொண்ணு இல்லைன்னா ஃபேக் ஐடி. நம்ம தூங்கிடுவோம். ஓகே சொல்லுவாளா? சரி கேட்போம். நாளைக்கு மீட் பண்ணலாமா? கேட்டாச்சு. இவன் பேச்சை நம்பி கேட்டேன். படபடன்னு இருக்கே. ஐயோ பார்த்துட்டாங்க. அப்புறம் ஏன் ரிப்ளை வரல? ஐயோ டைப்பிங்கில் இருக்கே. டைப் பண்ணுறாளே. இப்போ என்னன்னு பண்ணுவா? அவ்வளோ வரலன்ட்டானா? இவன் சொன்ன மாதிரி வேகடியா? தம்ஸ் அப்பா. எஸ். அப்போ ஃபேக் ஐடி இல்ல. நான் சொன்னதா கரெக்ட். மச்சான் எழுந்துடா. அவ ஃபேக் ஐடி தானே? இல்ல தம்ஸ் அப். அவ ஃபேக் ஐடி இல்ல. வாங்கும் நேரம் இதுதானோ என்று தோன்றுதே. சாலையோர பூக்கள் கண்டு மனமும் நிற்க தோன்றுதே.